ஒரு கோடைகால தமிழ்நாட்டுக்கு வந்து அதை இங்கே நினைவுபட்டு வருகிறேன். என்னை கைது செய்ய பார்க்குறாங்க, என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை மிரட்ட பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன். விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தி காட்டணும். தலைவருடைய உத்தரவுக்கு நடந்து காட்டணும். நானும் பேசினேன். என்னோடு சேர்ந்து என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய பேர் இதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அதில் பேசினேன். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சுருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதின்னு சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாற்றிருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடலை. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலேருந்து தொடர்ச்சியாக ஏன்னு சொல்லப்போனால் சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாதம் போய் ஜூலை மாதம் போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. இது வரைக்கும் திறக்கலை. அதற்கான வக்கில்லை. இந்த அரசுக்கு தண்ணியை கேட்டு பெறுவதற்கும் வக்கில்லை. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. எனவே இந்த முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொல்லலை. இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கில்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு, குறிப்பாக இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸு, டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுக்க வேண்டியது, முதலமைச்சர் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, திமுகவுடைய திட்டங்களை போய் சுற்றி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வர சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸாக போடுறது, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே அவங்களுடைய நிர்வாகிகளை இது வரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்றைக்கி நேற்று நான் பேசின பிறகு அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்றம் வேறு ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனையை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்றைக்கி காலையில் நான் பேசாத ஒரு விஷயத்தை பேசுனதா பிரித்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷ்னல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு, காலைல காவல்துறை வந்து என்னை கைது செய்ய போகிறேன்னு வந்தாங்க. கைது செய்ய போகிறதா சொன்னாங்க. நானும் சரி, நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவங்களோட போனேன். கைது செய்யப்படும் போது நான் பத்திரிகையாளரை கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவாக பார்க்குறேன், இது ஒரு காமெடியாக பார்க்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதாக கதை விட்டு என்னை கைது செய்ய பார்க்குறாங்க, என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை மிரட்ட பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன்.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்பில் ஒருத்தன். நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்கிற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசு செலவில் மக்கள் வரி பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட்டை கூட்டு போகிற மாதிரி சென்னையிலேருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எங்களை முறையாக பார்த்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போனோம், ஆனால் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகாமல் நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்கே விசாரணைன்ற பேரில் பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அமுச்சு வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமாக இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்ட சொன்னால் பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசில் அது கிடையாது. பேசி துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கலை. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கலை. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்களில் மறியல் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கு பாசத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன். அவங்களெல்லாம் விரைவில் விடுதலை செய்யணும்னு நான் இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர், முதன்மை செயலாளர், என்னுடைய வழக்கறிஞர் அணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த கைதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன், ஏன்னா என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நேற்று என்னோட அந்த கூட்டத்தில் என் கூட பங்கேற்று அவங்களும் சிறப்புரை ஆற்றுனாங்க. அவங்களாம் தான் சாட்சி நான் பேசுனதுக்கு. அவங்களும் இந்த கைது முயற்சியை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், சில தலைவர்கள் நான் பேசுனதை முழுசாக கேட்காமலோ பார்க்காமலோ ஆராயாமலோ நான் தவறாக பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்தில் நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுனதுக்காக இந்த தரங்கெட்ட அரசு கைது செஞ்சுருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்கில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமாக டபுள் மீனிங்லலாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்கில் தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்கில் தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். கடந்த கால ஆட்சிகளில் அரசு எடுத்த முயற்சினால, எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரலை, காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன், இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். எனவே இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறதில்ல. இது சட்ட ரீதியாக சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். 100 நாட்கள் இருக்கிற ஆட்சி எப்படி பாக்குறீங்க சார்? இது நான் ஒரு ஆட்சியாவே நான் பார்க்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி நான் பார்க்குறேன். பயமுத்தணும், டைவர்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா ஆரம்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்கும். 2.5 மாத காலத்துல வந்து பலரையும் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், இப்ப எதிர்க்கட்சி தலைவரையே வந்து கைது செய்யும் நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. வரக்கூடிய காலங்களில் உங்களை எப்படி நீங்க வந்து அணுக போறீங்க, என்ன செய்ய போறீங்க?
இந்த முதலமைச்சருக்கு திமுகவோட வரலாறு தெரியல, தமிழ்நாடுடைய வரலாறு தெரியல, தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் மக்கள் இதற்கான பதிலை தர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் தருவாங்க. சட்டமன்றத்தோட வியூகம் என்ன சார்? திமுகவோட வியூகம் என்ன? நாளைக்கு திமுக சட்டப்பேரவை கூட்டம் இது முடிச்சுட்டு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும், முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய தலைவரை பார்க்க தலைவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். தலைவர் வந்து எங்களுக்கு தகுந்த அறிவுரையை கூறுவாங்க. போன வருஷம் செப்டம்பர் மாசம் கரூர்ல 41 பேரை பணி கொடுத்துட்டு ஒரு கட்சியோட தலைவர் புத்தகான துணியை காமினாரு. என்ன செய்ய தெரியாத கரூர்ல இருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியா ஓடி போய் பத்திரிகை பயந்து போய் எங்கேருந்து ஓடி போய் சென்னையில எங்கேருந்து நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார். ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஒரு 2ஆம் நம்பர் போர்டுல அனுப்பி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வந்து. அதை இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். இங்க மட்டும் இல்ல, சென்னையிலயும் ஓடி போனாரு. ஓடி போய் வீட்டுல போய் அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 35 நாள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டாரு நாங்க அந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு போட்டா பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்னைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களா என்னைக்கும் நிற்போம். நன்றி.